ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஹைப்பர்டென்ஷன் இன்னும் ஹைப்பர்டென்ஷன் ஹைப்பர்டென்ஷன் என்ன ஹைப்பர்டென்ஷன் வந்து யாருக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஹைப்பர்டென்ஷன் இப்போ சுகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகப்படுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன டயபெட்டிக். அதுக்கு பேர் என்ன இன்னொரு அதர் ஹைப்பர்கிளைசிமியா அதுக்கு பேர் தான் ஆன்டிடயபெட்டிக். இப்போ ஹைப்பர்டென்ஷன்னா பிளட்டில் வந்து ஹை லெவல் பிளட் ப்ரெஷர் பிளட் லெவல் வந்து அதிகப்படுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹைப்பர்டென்ஷன். இப்போ இது வந்து ட்ரீட்மெண்ட் நான் எது கொடுத்துருக்கேன்னா பேஷண்ட் ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பிளட் நீங்கள் சாதாரண ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசி இல்லைன்னா ரீட்டைல் ஃபார்மசி ஒரு நார்மல் லைக் இப்போ ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் என்டிபிஹெச் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு கேஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. எதுக்கு பேஷண்ட் வந்து அவங்களோட லைக் ஏஜ் செக்ஸு எப்போ அட்மிட் ஆனாங்க அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட அந்த மாதிரி நான் சொல்கிறது இந்த மாதிரி பேஷண்ட் டீட்டெயில்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவேன். லைக் நான் இந்த மாதிரி பேஷண்டோட நேம் ஃபோன் நம்பரு அவங்க ஏஜ் செக்ஸு மேலா ஃபீமேலா அப்புறம் கான்டாக்ட் நம்பரு எங்கே ஊருக்கு வராங்க இதுக்கு முன்னாடி என்ன டிசீஸ்னால ஏதாவது அட்மிட் ஆகிருக்காங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறது. அதுக்கு தான் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹைப்பர்டென்ஷன். அதனால தான் இந்த ஸ்டடி வந்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹைப்பர்டென்ஷன். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நார்மலாக வந்து யாருக்கு அதிகமாக அட்டாக் பண்ணணும்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை லெவலில் நம்ம மாதிரி அடர்ந்து இருக்கோம் நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கே நம்ம பிபி வந்து ரைஸ் ஆகிட்டு சொல்லுவோம். அது வந்து ஓகே தான். எதனால பிளட் ப்ரெஷர் வந்து யாரும் அதிகமாக எதனால வருது இல்லை எதனால எந்ததுனால பிளட் ப்ரெஷர் வரணும் தெரியுமா? பிளட் ப்ரெஷர் வந்து அவங்களை பார்த்துருக்கீங்களா? டென்ஷனாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் படவடப்பாங்க. அவங்கள என்ன பேசுவோம் என்ன பண்ணுவோம் லைக் அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க பேசுகிற ஒரு 10 பண்ணீங்கன்னா ஒரு பிளட் ப்ரெஷர் பேசணும் பிபி பேசணும்னா நான் ஒன்று பேசுனா நீ நான் என்ன பேசுகிறதா அப்சர்வ் பண்ணிட்டு நீ என்ன பேசணும் ஓகேவா? அது இல்லாமல் இப்போ நான் பேசுகிறது ஒன்று நீ பேசுகிறது ஒன்று. இப்போ நைட்டில் லைக் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நார்மலாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு ஒரு சாதாரண ரீட்டைல் ஃபார்மசி இந்த மாதிரி லைக் அப்போலோ ஃபார்மசி இந்த மாதிரி வெளியே பார்த்துருக்கீங்க. அப்போலோ ஃபார்மசி துளசி ஃபார்மசி இந்த மாதிரி வெளியே பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி ஃபார்மசியில் போயிட்டு நார்மல் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிற பிபி எதுவுமே இல்லை. நான் ஒரு பிபி பேஷண்ட் என் பக்கத்தில் நிற்கிறாங்க, நானும் கஸ்டமர் தான், அந்த கடைக்கு நானும் ஒரு கஸ்டமராக தான் போகிறேன். நான் வந்து எனக்கு டேப்லெட்ஸ் சாதாரண ஒரு நார்மலாக ஒரு பேரஸ்டமால் இருக்குங்க, ரெண்டு நிமிஷத்தில் பேரஸ்டமால் தலைவலி அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் இருக்குது, நிமிஷம் ப்ளஸ் பேரஸ்டமால் நைசி டேப்லெட் கொடுங்க தலைவலி ஓவர் இருக்குது. நான் போய் நிற்கிறேன். நான் சும்மா சாதாரணமாக நான் போய் பேசிக்கிறேன், ஓவர் பண்ணிட்டு நான் அதுக்காக தான் நான் போய் நிற்கிறேன். ஆனால் இவங்க வந்து நிற்கிறது அவங்களோட பிளட் ப்ரெஷர் லெவலில் கம்மி பண்ணுறதுக்காக அந்த டேப்லெட்ஸை வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பிளட் ப்ரெஷர் ஹைப்பர்டென்ஷன். அவங்கள அப்படி என்ன பேசுறது தெரியாது, எனக்கு எடுத்து கொடுது. நான் முன்னாடி நிற்கிறேன்ல, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி யாராவது நான் நிற்கிறேன்ல, எவ்வளோ நேரம் நான் நிற்கிறேன் பார்த்துருக்கீங்களா? நடிக்கிறேன் சாதாரண ரீட்டைல் ஃபார்மசியில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருப்பாங்க, நிறையா கஸ்டமர் எடுத்துருப்பாங்க. அவங்களுக்குன்னு இந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற விதம் ஒன்று லைக் ரீட்டைல் ஃபார்மசி ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது ஒரு ப்ரெஷர் பேஷண்ட் வராங்க, ஒரு சுகர் பேஷண்ட் வராங்க, ஒரு ஏஜெட் பேஷண்ட் வராங்க, அப்படி வராங்க. ஒரு பீடியாட்ரிக் பேசுகிறாங்க, ஒரு பீடியாட்ரிக் ஒரு கையில் வந்து ஒரு குழந்தையோடு வராங்க. அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான். அதனால இந்த பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் அதனால தான் ஒரு டாப்பிக்கான பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நான் இது வந்து பேஷண்ட் ஹைப்பர்டென்ஷன் மட்டும் வச்சுக்காங்க. நார்மலாக ஒரு ஹைப்பர்டென்ஷன் லைக் ஆன்டி டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்டடிக்கு அதுக்காகவும் கூட வச்சுக்கலாம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஃபார்மசியில் வெளியே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு காசிப் மாதிரி லைக் காசிப் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன அந்த மாதிரி நான் நின்றுட்டே இருக்கப்பா அவங்க கிளைண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாலிட்டி நீங்கள் போயிட்டு ஒரு சாதாரண ஒரு பார்ட் டைம் போய் நீங்கள் மெடிக்கலில் ஒர்க் பண்ணாலுங்க. ஏன்னா ஆஃப்டர்நூன் டைம் வேர் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஏதாவது நம்ம ட்ரக் ஏதாவது ஒரு வாங்கணும், டேப்லெட்ஸ் ஏதாவது ஒரு வாங்கணும்னா வேர் ஒன்று வந்தால் மார்னிங்
ஈவினிங் தான் அதிகம், பீக் டைம். ஈவினிங் தான் அதிகம், பீக் டைத்தில் தான் அதிகமாக வரும். ஏன்னா காலையில் வந்து ஈவினிங் ரொட்டீன் வந்து மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்குமே அவங்க ஒர்க் பண்ணுற டைம் ஒர்க்கிங் போயிடுவாங்க. ஒர்க்கிங் போயிட்டு அவங்களால எதுவுமே வாங்க முடியும். அதனால முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க நல்ல ஏதாவது அவங்க நம்ம டேப்லெட்ஸ் ஏதாவது தீர்ந்துச்சுன்னா வாங்க போவாங்க. அதனால தான் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பேஷண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டு போயிட்டு இப்போ நான் உள்ள நிற்கிறேன், நான் கவுண்டருக்குள்ளே நிற்கிறேன். கவுண்டருக்கு நீங்கள் வந்து பேசுனா நீங்கள் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இப்போ கேட்குறாரு, எனக்கு டேப்லெட் ப்ரிஸ்கிரிப்ஷன் காசு நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா நீங்கள் வந்து அவர் ஒரு ஆள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி நம்ம